ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வீடியோக்கு புதுசாக வரீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் டிவைஸ்க்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, இது நம்ம க்ரீன் மேட்ரிக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஐக்ளவுடில் இருக்கிற அந்த இது நோட்ஸு, ஐக்ளவுடு, ஃபைண்ட் மை ஃபோனு, ஐடியூன்ஸு இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது ஐக்ளவுடில் இருக்கிற பாதி பர்சன்டேஜ் தான், அதாவது 50% தான் நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, iCloud .com அந்த வெப் பேஜுக்கு போயிருங்க. இது லேண்ட்மார்க் கேட்கும், லேண்ட்மார்க் கொடுத்து உள்ளே போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இது கேட்கும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதமோ நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றுங்க. டெஸ்க்டாப் சைஸ்க்கு மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊர் அதெல்லாம் கேட்கும். நீங்கள் இந்தியா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் ஃபோட்டோ ஆல்வேஸ் அவைலபிள் அப்படின்னு அவங்க காட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 3 பட்டன், இந்த 3 டேப்பு இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்கும். இந்த இது பேர் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஆட் டு ஐக்ளவுட் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஆடு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷார்ட்கட் அப்படின்னு க்ரியேட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நேராக நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, வேர் டு பை மேக்கு, ஐபேடு, ஐஃபோனு, நீங்கள் இந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுக்கு நீங்கள் ஐஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதில் நீங்கள் பதிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு இது இருக்குது. அதாவது செகண்டு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் மியூசிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஆப்பிள் மியூசிக்கை வச்சு நீங்கள் 20% வந்து நீங்கள் அந்த ஐஃபோனில் இருக்கிற அந்த பாதி இது நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி கீழே வந்துடுங்க. மொத்தமாக அவங்க இந்த இதை ஃபுல்லாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும், சென்டு டு ஆப்பிள், டோன்ட் சென்டு அபவுட் டயக்னோட்டிக் ப்ரைவசி அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஐஃபோன் வச்சு அப்படின்னா சென்டு டு ஆப்பிள் கொடுத்துருங்க. இல்லை என்கிட்ட ஐஃபோனே இல்லை ப்ரோ, ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்கேன் அப்படி டோன்ட் சென்டு அப்படின்னு விட்டுருங்க. உள்ளே போயிடும் அதுவே. இதில் வந்து செட்டிங்ஸில் வந்து அளவு கேட்க சொல்லும், அளவு கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்ருங்க. இன்னும் நம்ம வீடியோ மேலும் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க, எனக்கு இந்த வீடியோ பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நான் பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஐக்ளவுட் வந்து ஒரு இதாகிடுச்சு. ட்ரை இட் ஃப்ரீ அப்படின்னு கேட்கும். நீங்கள் சைன்இன் பண்ணுறீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க, ட்ரை இட் ஃப்ரீ கொடுங்க. இப்படி கேட்கும், ஸ்டார்ட் ட்ரையல் அப்படின்னு கேட்கும். ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து காசு கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்குன்னுவாங்க. அதனால நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு உள்ளதை போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது.
நீங்கள் சாதாரண ஐக்ளவுட்லனா உங்களுக்கு ஐஃபோன்லனா இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஹோம் பேஜ்லேயே வந்து நிற்கும். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணிட்டு ஐஃபோன் இல்லாத பட்சத்துக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி இன்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா, அவ்வளோ வந்துருச்சு. இது ஃபுல்லாக அவங்க மியூசிக்ஸு, உங்கள் மியூசிக்ஸ் என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் அமுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. பிடிச்சாலும் பிடிக்கனாலும் லைக் போட்டுருங்க, இல்லை பிடிக்கவே இல்லை ப்ரோ அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.